உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து எங்கள் வீட்டு ஐடி வந்து குளிச்சுட்டு வந்தா. அவளுக்கு வந்து எப்போயுமே வந்து மதியம் ஜூஸ் கொடுப்போம். சரி நீ சாட்டர்டேன்றதால இப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு வழக்கமாக ஆப்பிள் ஜூஸு. இப்போ ஒரே அடம் குளிக்கும் போதே ஜூஸ் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பாவம் அம்மனி ஜூஸ் சாப்பிட்டுங்கிறாங்க. வெயிலுன்றதால ரொம்ப தாங்கலை. அவளுக்கு பிடிச்சது நான் எடுத்துகிட்டு வரவுமே கொடுக்குன்னு ஒடியாருது. அவளுக்கு பிடிக்கும் அது. பாவம் குழந்தை சாப்பிட்டுங்குது. ஐடிமா இப்போ நம்ம என்ன கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டான். அந்த டம்ளர் எடுங்க, டம்ளர் எடுங்க. அதை யாருக்கு அது மீதி மொத்தம் ஊற்றியாச்சா? ஐடி உனக்கு தானே அது? யாருக்கும் தரமாட்டாவ. ஐடிமா அதெல்லாம் ஜூஸ் இருக்கிற வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாவ யாரும். இப்போதான் குளிச்சுட்டு வந்தால் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும். அது என்னென்னா ஒரு 10 நாள் தண்ணி ஊற்றலை குழந்தைக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ தான் சரின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஒரு 10 நாளைக்கு ஊற்றாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி 10 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் இது பூச்சி வந்துச்சு, அதுக்காக தான் குழந்தைக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஊற்றிட்டோம், காலி ஆயிடுச்சு. அம்மா இங்கே வா சீட் ஐடி ஜூஸ் காலி ஆயிடுச்சான். ஐடி இங்கே வாங்க இங்கே இது ஜூஸா? இங்கே பாருங்க, இதோ பாருங்க ஜூஸ். இது யாருக்கு? சிட்டு குழந்தை பாரு சிட்டு இந்த பார்த்துட்டா. இவளுக்கு இதெல்லாம் ஜூஸ் வைப்போம் டெய்லியும். இங்கே பாரு ஜூஸ் யாருக்கு? இங்கே வா இதோ பாரு இன்னும் ஜூஸ் இருக்குப்பா. இங்கே வாங்க, இங்கே போகிறான் ஜூஸை குடிச்சிட்டு. இதோ பாரு இது ஜூஸ் யாருக்கு வேணும்? சிட்டு சொல்கிற பேச்சு. பார்த்தியா அதெல்லாம் சமுத்துங்கவா. இப்போ நான் கையில் இதை வச்சுட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் வச்சுங்கலாம். அது பாருங்க ஜூஸ் வச்சுக்கலாம்ப்பா. ஜூஸ் ஓடுமா உனக்கு? இதோட நாளைக்கு தான், இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிச்சு. ஜூஸ்னா அதுக்கு அவ்வளோ ஒரு இது. சாப்பாடுதோ சாப்பிட மாட்டேதுங்க. ஜூஸ்னா அவ்வளோ வருது. குளிச்சிச்சு இப்போதான் ஷாம்பு போட்டு. ஏன்னா வெயில் காலன்றதால இப்போ தான் தண்ணி ஊற்றணும். காலையில் ஊற்றலை, இப்போ தான் குளிக்க வச்சுட்டு ஜூஸு குத்தோன்னே என்னம்மா உட்காந்துங்குது. சொல்கிற பேச்சு நல்லா கேட்கும். காலி மாதே இங்கே வா. காலி இங்கே பாரு உனக்கு ஜூஸ் பாட்டிலும் காலி. உட்கார் இவளுக்கு என்னடா ஐடிமா இங்கே உட்காரேன். ஐடிமா இங்கே உட்கார. இங்கே பாரு சிட். இங்கே பாருங்களேன் சிட். இதோ இங்கே பாருங்க ஜூஸ் உனக்கு. உட்காரு உட்கார். அவர் சொல்கிற பேச்செல்லாம் கரெக்டாக கேட்கும். ஐடி ஜூஸ் ஓகேவா உனக்கு? இது நாளைக்கு தான், நாளைக்கு உனக்கு போட்டு தரேன். என்ன பிடிச்சிச்சா? ஜூஸ் பிடிச்சிச்சா? ஜூஸ் பிடிச்சிதா? பிடிச்சிச்சா? என்ன ஈரம் தலையில் அப்படியே இருக்குது. சரியா துடைக்கலையா? அதுக்குள்ளே ஜூஸை பார்த்தோன்னு ஓடி வந்துட்டேன். தலையில் துடைச்சிக்கிறதுக்கு நான் உனக்கு. அவளுக்கு என்னென்னா இவளுக்கு என்ன ஹைலைட்டு தெரியுங்களா? இவளுக்கு மச்சம் இருக்கும் நாக்கில். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் டாகுக்கெலாம் பார்த்துருக்கீங்களா? மச்சம் இருக்கா? ஆக்கட்டு அங்கே நல்லா பாருங்கள். இவளுக்கு என்னன்னா மச்சக்கண்ணி, மச்சம் இருக்குது இவளுக்கு. ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் எந்த டாகும் பார்த்துருக்க மாட்டீங்க. இவளுக்கு குழந்தையிலேருந்தே அந்த மச்சம் இருக்குது. நாங்கள் 1 மாதத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஆளாயிட்டா. இவ பிடிச்சிச்சா? ஜூஸ் பிடிச்சிதா? ஜூஸ் பிடிச்சிச்சா? இங்கே பாரேன். ஐயே இப்படி காட்டுங்க உங்கள் மூஞ்ச. ஜூஸ் பிடிச்சி அங்கே என்னவோ அவளுக்கு என்னென்னா நாங்கள் அப்படியே தோட்டம் வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு மினி கார்டன். அங்கே எங்கேயோ என்ன ஓடி வரீங்க? அதுவும் முடிஞ்சிருச்சு. எங்கே போகிறீங்க? வாக்கிங் ஒரு ரவுண்டு ஓடுவான். இப்போ என்ன பறவை எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாப்பா. அம்மா ஈரம் இருக்குது தொடங்க அவளுக்கு. அங்கே பாருங்க மண்ணில் போயிட்டு டவல் எடுத்துட்டு வாங்க. ஏங்க இங்கே பாருங்க மண் டவல் எடுத்துட்டு வாங்க. டவல் எடுத்துட்டு வாங்களேன். அவளுக்கு தொடங்க கொஞ்சம் ஈரம் இருக்கான் அவளுக்கு. உட்காரு வா. இங்கே வா சீட். இங்கே வா. இதோ டவல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வா நல்ல பொண்ணு உட்காந்து டவல் எடுத்துனோம்.
டவல் எத்தனை தொடை ஈரம் அவர் இப்போ தானே குளிக்க வச்சோம். அந்த ஈரம் போல அந்த ஈரம் போலக்கு அது போய் மண்ணில் போட்டு பரலுது. அது ஈரம் துடைக்கலன்னு மண்ணில் போட்டு பரலுது. அதுக்குன்னா தெரியும். அது தலையில் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு. ஜூஸ் பாட்டில் பார்த்தோன்னே ஜூஸ் எத்தனோண்டாலையும் ஓடியான்ட்டா. அந்த ஈரம் அப்படியே தலையில் இருக்குது. அதுக்காக அந்த ஈரத்தை துடைக்கிறாரு. ஏன்னா எங்கள் வீட்டில் அவரு தான் ரொம்ப பெட்டு துடைச்சிங்கிறாரு ஈரத்தை. எல்லாம் காட்டும், பொறுமையாக காட்டும். அது செல்ல பொண்ணு இல்லை. யார் யார் உங்கள் வீட்டில் உங்கள் டாகுக்கு என்ன பேர், உங்கள் டாக் என்ன சாப்பிடுதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவர் ரெகுலர் ஃபுட்டே ஒரு 11-12 மணிக்குள்ள கொஞ்சம் ரைஸு, அந்த பெடிகிரி கொஞ்சம் போடுவோம் அதில். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஜூஸு, நைட்டுக்கு முடிஞ்சால் சாப்பிடுவா, இல்லைன்னா வாழைப்பழம் பிஸ்கெட்டு. இவர் ரெகுலர் ஃபுட்டே இதுதான். அது மாதிரி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றப்பெல்லாம் இவளுக்கு உப்பு இல்லாத கொஞ்சம் தனியாக சமைச்சிருவோம். சிக்கன் உப்பு இல்லாத சமைச்சு போடுவோம் இவளுக்கு. அதை தான் இவள் சாப்பிடுவான். இவளுக்கு என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் வருன்றதுக்காக உப்பெல்லாம் சேர்க்கறது இல்லை. அதெல்லாம் துடைக்கிறது நல்லா காட்டும். ஈரமாகுதுன்னு மண்ணில் போட்டு பிறல்றிய நீ. உடம்பு இப்போ தானே குளிச்ச. அவளுக்கு கொஞ்சம் ஈரம் கூட, கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அந்த ஈரத்தில் படுக்க மாட்டான். அங்கே என்னென்ன பண்ண ஓ தேங்காய் ஏற்றணும். ஒரு தேங்காய் வச்சுமேங்க. அந்த தேங்காய் ஏற்றுவாங்க. அது ஒருத்தர் விடுவா. இந்த தேங்காய் கொஞ்ச நேரம் விளையாடுவாவா அந்த தேங்காய் மாட்டையில். அழகாக தொடக்கி காட்டுறா பாருங்களேன். நின்று அப்படியே ஆளுங்க வந்து நிற்குவா. அழகாக நிற்பாவ. சரி சரி தொடச்சிக்கோ. இங்கே தொடயணுமா கழுத்தில்? எல்லாம் காட்டுது. அதெல்லாம் காட்டும். நல்ல பண்ணுவாங்க. பால் மட்டும் தொடக்கூடாது. அவளுக்கு அந்த தேங்காய் ஏற்றுனுவாங்க. அதை போட்டு ஆடுவா அவன். அங்கே நிற்கணுமா? அங்கே நிற்கணுமா? என்னமா பார்த்தியா எங்கே நிற்கணும்? நிற்க துடைக்கணுமா? இன்னும் ஈரம் இருக்கான் உடம்புல. அவ டவலாம். சரி ஈரம் இல்லை. அந்த தேங்காய் எடுத்துட்டு வாங்க அவளுக்கு. நன்றி சொல்லிட்டு. சரி ஓகே. தேங்காய் எடுத்துருவா. ஐடிங்கோ தேங்காய் இருந்தா. ஐடிக்கு தேங்காய் இருந்தா. ஐடி இங்கே பாரு இது. ஐயோ அவ்வளோதான். எவ்வளோ பிடிக்காது. தாப்பால் போட்டிருக்கா. ஏன்னா அவங்களுக்கு பட்டாசுனா பயம். ஒடியாது. ஐயோ பாருங்களேன் இன்னும் வேகமாக ஓடுது. இங்கே வா. ஒரு பொடி போய் வீட்டுக்குள்ளே போனோமா. ஒடியாது. நான் இங்கே இருக்கேன்டி. வா. ஐயோ ஐடிமா இங்கே வா. அங்கே போக வேணாம். தேங்காய் வந்துருச்சு. இதோ வந்து விடுற இங்கே வாமா. அது குழந்தையிலேருந்தே பட்டாசு பயம். அதுக்கு பட்டாசு பயம். சிலிண்டர் வந்தால் அதேமாதிரி சிலிண்டர் வந்தால் பாத்ரூமே போயிடுவா. சிலிண்டர் சவுண்டு கேட்டு. வா இதோ அவர் கூட்டு மலையாம். இங்கே எங்கேம்மா போனேன்? இங்கே வா போகலாம். நம்ம தான் இங்கே இருக்கோம். இங்கே வா. ஒரு பயம் இல்லை. அவன் மேலே எங்களையும் மீறியா மேலே வந்து விழப்போகுது. இங்கே வா. எப்படி பாதுகாத்துக்குது வர உடம்ப. தேங்காய் தான் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருந்தீங்களே மட்டையோட எடுத்துடுவாங்க. அவள் கொஞ்ச நேரம் ஆடுவா. அவளுக்கு சின்ன வயசில் அந்த தேங்காய் உரிக்கிறது தான் பிடிக்கும். செயின் பத்திரம் அவளுக்கு ஓடிட்டு போகிறா. பார்த்துட்டு பத்திரம் விடுங்க. ஐடிங்க வா. இந்தம்மா ஜூஸ் இந்தா. இதோ பார் ஜூஸ். ஓடியா. இந்தா வாங்க இங்கே வாங்க. அவளுக்கு சின்ன வயசு இந்த தேங்காய் ஒன்று கொடுத்தா அதை உருட்டிக்கினி விளையாடுறது அது பிடிக்கும். அதுக்கு ரொம்ப நாங்கள் வழக்கம் பாலில் எத்தனை பால் இவளுக்கு போட்டோம். பாலே கீச்சிருவா. ஐயோ தேங்காய் வந்துச்சு. இங்கே வா ஐடி. இங்கே வா. எத்துருவாப்பா. இங்கே எத்துருவா. ஐடி இங்கே எத்துருவா. தேங்காய் எத்துருவா. என்கிட்ட கொடுங்க. நான் எடுத்துக்கிறேன். அவளுக்கு ஒழுக்க மாட்டா. ஒடியாது. இங்கே வா. தேங்காய் எத்துருவா. இங்கே போடு. உரிமா தேங்காய் உரிமா. கொடுமா என்கிட்ட கொடுமா. என்கிட்ட கொடுமா. நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க குடிக்க மாட்டா. தேங்காய் இந்த தேங்காய் நான் எடுத்துக்கிறேன். தேங்காய் வேணுமா வேணா வா. இங்கே பாரு தேங்காய் பாரு. இந்த தேங்காய் எடு.
இதோ பாரு நான் எடுத்துக்கிட்டா. இங்கே வா போகலாம், வா புடி வா. அடி முடிய 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 முடிய. அவளுக்கு இப்போ பட்டாசு வெடிச்சாங்களாம், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ எங்கே போனன்றீங்க நீங்கள்? இப்போ மூடு இல்லை, தேங்காய் பார்த்து ஓடும். தேங்காய் எடுத்துக்கோ, தேங்காய் எடுத்துக்கோ. அவர் வரலையா? இப்போ வீட்டுக்கு போனோமா. இங்கே வா வா, இங்கே வா, இங்கே நில்லு நில்லு, இங்கே வா. இந்த தேங்காய் இந்தா. அவளுக்கு இப்போ பட்டாசு வச்சுட்டாங்களே, எல்லாம் நார்மலாக இருப்பா. அவள் நிற்க மாட்டா. ஒரு சிட் 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 சிட். இங்கே பார் ஐடி ஐடி சிட். இங்கே வா ஐடி. என்ன பண்ணுறீங்க? அங்கே பாரு காக்கா பாருமா. ஐடி இவ வீட்டுக்கு போனோமா. நாங்கள் இப்போ மொட்டை மாடியில் இருக்கோம். வீட்டுக்கு போகணுமா, பட்டாசு வச்சுட்டாங்களாம், வாழாட்டு. ஆமாம் வீட்டுக்கு இதோ இரு ஒரு 5 நிமிஷம். ஐடிமா வாங்க வாங்க. ஐடி ஐடி ஐடி. சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் மினி கார்டன் தான். இதில் வந்து கொஞ்சம் தர்பூசணி அப்புறம் மொளாம்பழம் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ தான் கொடி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்று கொடி விடுது, பூலாம் பூத்துருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வரப்போ உங்களுக்கு காட்டுறோம். சின்னதாக எங்களால் முடிஞ்ச வரை மினி கார்டன் வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.